الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. بوب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب فضل الرجاء. قال الله تعالى إخبارا عن العبد الصالح: أفوض أمري إلى الله إن الله بصير بالعباد فوقاه الله سيئات ما مكروا. ونبي هريرة رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم أنه قال: قال الله عز وجل: أنا عند ظن عبدي بي وأنا معه حيث يذكرني والله لله أفرح بتوبة عبده من أحدكم يجد ضالته بالفلات ومن تقرب إلي شبرا تقربت إليه ذراعا ومن تقرب إليه ذراعا تقربت إليه باعا وإذا أقبل إلي يمشي أقبلت إليه أهرول. متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று பார்க்கக்கூடிய 52வது பாடம் அல்லாஹ்விடம் ஆதரவு வைப்பதின் சிறப்பு. இதற்கு முன்னால் நாம் பார்த்த பாடம் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தல் என்ற பாடங்களை பார்த்தோம். இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பதினால் என்ன சிறப்புகள் இருக்கின்றது, அது நம்முடைய உலகத்திற்கும் மறுமைக்கும் என்ன பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமுறையில் சூரத்துல் காஃபிருடைய 44 மற்றும் 45வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் பரிந்துரை செய்த வண்ணமாக ஒரு அடியான், ஒரு நல்ல அடியான் அவர்களை பரிந்துரை செய்து ஃபிர்அவுனிடம் வந்து கூறும் பொழுது அவருடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்விடமே என் காரியங்களை ஒப்படைக்கின்றேன், நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என அந்த நல்லடியார் கூறினார். அவரை அல்லாஹ் அவர்களின் தீங்குகளில் இருந்து பாதுகாத்து கொண்டான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலாவின் பக்கம் தன்னுடைய அனைத்து விஷயங்களை ஒப்படைக்கும் பொழுது உண்மையான அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு ஆதரவு கொண்ட நிலையில் ஒரு மனிதன் தன்னுடைய அனைத்து விஷயங்களை ஒப்படைக்கும் பொழுது அல்லாஹ் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கின்றான். அதே போல அடுத்த ஹதீஸுல் குதுசி என்று சொல்லக்கூடிய புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான் என்று, என் அடியான் என்னை எண்ணும் எண்ணத்திற்கே நான் உள்ளேன், என்னை நினைவு கூறும் சமயத்தில் அவனுடன் நான் உள்ளேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் பாலைவனத்தில் காணாமல் போன தம் ஒட்டகம் கிடைக்கும் பொழுது அடைகின்ற மகிழ்ச்சியை விட மிக அதிகமாக மகிழ்ச்சி தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கோரும் போது அல்லாஹுக்கு ஏற்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸில் சுப்ஹானல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் அல்லாஹு தஆலா கூறினான் என்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் முதல் விஷயம் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன எண்ணம் கொள்கின்றானோ, எப்படி என்னை பற்றி நினைக்கின்றானோ அவனுடன் அப்படிதான் நான் நடந்து கொள்வேன். என்னை பற்றி அவன் நன்றாகவே எண்ணம் கொள்ளும் பொழுது, ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொள்ளும் பொழுது, நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவனை நான் அப்படிதான் அவனுடைய நம்பிக்கையின் படையும் அவனுடைய எண்ணத்தின் பிரகாரம் அவனுடன் நான் அணுகுகின்றேன். என்னை பற்றி அவன் தவறாக அல்லது அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் அல்லது அல்லாஹ் தஆலா எனக்கு எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டான் என்ற எண்ணத்தை கொண்டு அவன் அணுகும் பொழுதோ அல்லது அவனுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அப்படிதான் அவனுடன் நடந்து கொள்கின்றான். ஆக ஒரு அடியான் எப்பொழுதுமே அல்லாஹு தஆலாவை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்திலும் அவனிடம் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் ஒப்படைக்கக்கூடிய விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னுடைய அனைத்து விஷயத்தையும் பொறுப்பெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று. இங்கு அல்லாஹு தஆலா மீது ஆதரவு கொள்வது என்று பார்க்கும் பொழுது, எப்படி நன்மையான காரியத்தில் செய்த பிறகு அதனுடைய கூலியை நாடி வண்ணமாக ஆதரவு கொள்வது. தொழுதோம், இப்பொழுது தொழுது விட்டு நாம அல்லாஹ்விடம் இதற்குரிய கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று ஆதரவு வைப்பது. நோன்பு நோக்கின்றோம்,
நோன்பு நோக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு இது கூலியை கொடுப்பான் என்று ஆதரவு வைப்பது, ஹஜ்ஜு செய்கின்றோம், ஜகாத்தை கொடுக்கின்றோம், நன்மையான காரியங்களை செய்கின்றோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலாவிடம் நம்ம என்ன செய்யறோம்? ஆதரவு கொள்கின்றோம். அல்லாஹ் என்னை மன்னிப்பான், இதற்குரிய நற்கூலி எனக்கு கொடுப்பான். ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படாம வாழ்க்கை வாழ்கின்றான், அவனுடைய கட்டளைகளை மீறி வாழ்கின்றான். அப்படிப்பட்டவன் அல்லாஹ் மீது ஆதரவு கொண்டால் என்ன? அது தவறான, தன்னையே ஏமாற்றிக் கொள்கின்றான். இது எப்படி என்றால், வியாபாரத்தை தொடங்கும் பொழுது முதலீடு இல்லாமல், கேபிட்டல் இல்லாமல் ப்ராஃபிட் வந்து விட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கின்றானே, அதே போலதான் அல்லாஹு தாலாவிடம் நம்முடைய தொடர்பும் நம்முடைய ஆதரவைப்பது என்பது எப்பொழுது அவனுடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு அந்த நிலையில் ஆதரவு கொள்ள வேண்டும். அவனுக்கு மாறு செய்துவிட்டு அவன் தடுக்க விஷயத்தை நாம செய்த நிலையிலும், அவன் கட்டளையிட்ட விஷயத்தை அலட்சியமாக அதை புறக்கணித்து விட்டு ஆதரவு கொண்டோம் என்றால் இது நம்முடைய ஏமாற்றம் தான். இப்படிப்பட்டவன் தான். எப்படிப்பட்டவர்களை பற்றி இது சொல்லப்பட்டது? அல் ஆஜிஸ், முழுமையாக சோறு அடைந்தவன். அவன் அல்லாஹ் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலைதான். இப்போ நாம கேபிட்டல் போட்டு விட்டுதான் ப்ராஃபிட் பிசினஸ்ல எடுக்க முடியும். அதே போல அல்லாஹ் தஆலாவுடைய ஆதரவுடைய உரிமையாளர்கள் ஆக வேண்டும், அவருடைய அருளுக்கு உரிமையாளர்களாக ஆக வேண்டும் என்றால் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் வாழ்ந்தால்தான் நாம் அதை ஆதரவிக்க முடியும். அடுத்து அந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலாவுக்கு சுப்ஹானல்லாஹ் சந்தோஷம் எப்பொழுது ஏற்படுகின்றது? எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகின்றது? ஒரு அடியான் அல்லாஹ்விடம் மனம் முருந்தி தன்னுடைய பாவங்களை நினைத்து தன்னை அவன் திருத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அவன் மீடும் பொழுது, அவன் மன்றாடும் பொழுது அல்லாஹு தஆலாவுக்கு அவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. எதைவிட ஒரு அடியான் பாலைவனத்தில் பயணம் மேற்கொள்கின்றான். ஒட்டகத்தையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா சாமான்களையும் கொண்டு தன்னுடைய பயணத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களை வைத்து பயணம் மேற்கொள்கின்றான். அவன் ஓய்வு பெறுவதற்காக ஒரு மரத்தடியில் அவன் தூங்கும் பொழுது அவனுடைய அசதியாக தூங்கிவிட்ட பிறகு எழுத பார்க்கின்றான். ஒட்டகம் காணும், அதில் வைத்திருந்த அந்த பொருட்களும் காணும். இந்த காலத்தில் சமகாலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம வெளிநாட்டிற்கு போகும் பொழுது பாஸ்போர்ட்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய துணிமணியும் நம்முடைய லக்கேஜ், இது நாம் தொலைந்து விட்டோம் என்றால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? நாம இங்கிருந்து எக்ஸிட் என்று அடிச்சுட்டு போகும் பொழுது அங்க நம்ம பாஸ்போர்ட் இல்லை, நாம தொலைச்சு விடுகின்றோம். அதே போல பார்சலும் தொலைந்து விடுகின்றது. நம்முடைய நிலை என்ன? உயிரோட இருந்து கூட அட்ரஸ் இல்லாத நிலை தான். ஏன்னா நமக்கு தெரியும், வெளிநாட்டுல நமக்கு நம்முடைய உயிரை விட நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த எக்காமா இருக்கட்டும் அல்லது பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு இது இருக்கு, அதுதான் முக்கியமானது. அது இருந்தால்தான் நாம ஒரு மனிதன், ஒரு உயிர் உள்ள ஒரு என்று கருதப்படுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன நிலை இருக்கும்? நமக்கு அல்லாஹ் அக்பர், இங்கு போவோம், அங்கு போவோம், சுத்துவோம், இங்கு தேடுவோம், அந்த பதற்றமான அந்த நிலை இருக்கும். திடீர் என்று அங்கு ஒருவர், உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய பொருள் நீங்க விட்டீங்க என்று சொல்லப்படும் போது, கொடுக்கப்படும் போது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அதே போல் அந்த பாலைவனத்தில் அவன் தன்னுடைய ஒட்டகத்தையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா சாமான்களும் எல்லா பொருட்களும் பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் இழந்துவிட்டு அவன் தேடி திரும்பவும் களைத்த நிலையில் அவன் திரும்ப அதே இடத்தில் படுத்துக்கொண்டு திரும்ப எழுத பார்க்கின்றான். அவன் இழந்த விஷயத்தை அவனுக்கு கண்ணு முன்னால் பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு ஏற்படும். அதை விட அதிகமாக அல்லாஹு தஆலாவுக்கு சந்தோஷம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும் எப்பொழுது ஒரு அடியான் உண்மையாக பாவனுக்கு தேடினான் என்றார். அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்காக தயாராக இருக்கின்ற நாம் தான் முன்வர வேண்டும். நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் மன்னிப்பதற்காக, நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவன் 2 அடி வருகின்றான். நாம நடந்து செல்லும் பொழுது அவன் ஓடி வருகின்றான். என்ன? எப்பொழுது நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீளுகின்றோமோ அல்லாஹு தஆலா அவனை எங்களை மன்னிப்பதற்காக அவன் ஓடோடி வருகின்றான். அவ்வளவு விரைவான ஒரு நிலை ஏற்படுகின்றது நமக்கு மன்னிப்பதற்காக. ஆக நாம் மன்னிப்பை தேடக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக முன்னே வர வேண்டும். நம்முடைய நிலை என்ன இருக்கு? உலக வாழ்க்கையுடைய இந்த சிரமத்திலும் அல்லது இந்த பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு நம்முடைய மும்முரம் இருக்கின்றது. அல்லாஹ் மீது கடமையாக்கிய விஷயத்தை இழந்தவர்களாக இருக்கின்றோம். கேட்டால் தொழுகையிலையா என்றால் டைம் இல்லை, ஆபீஸ்ல விடுறதில்லை, ஸ்கூல்ல விடுறதில்லை என்ற நிலை இருக்கு. அப்போ நமக்கு உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்,
அல்லாஹுடைய கட்டளையை நாம் புறக்கணித்த நிலையில் அல்லாஹ் மீது ஆதரவு கொள்வது என்பது ஒரு ஏமாற்றம் தான். ஆக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அல்லாஹு தாலா நடந்து வர அவன் ஓடி வருகின்றான், ஒரு ஜான் வருகின்றான் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்துமே அல்லாஹு தாலாவுடைய விஷயத்தில் உள்ளமை சார்ந்த விஷயமாக இருக்கின்றது. நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாவாக இருக்கக்கூடியவர்கள் இதை எப்படி ஹதீஸில் வந்திருக்கின்றதோ அது அப்படியே நாம் ஈமான் கொள்வோம். இது எப்படி இருக்கும், அவனுடைய நடந்து வரும் பொழுதோ அல்லது ஓடி வரும் பொழுது எந்த நிலை இருக்கும் என்ற அந்த சிந்தனையோ, அது எப்படி ஹவ் என்ற அந்த வார்த்தை, இந்த கைஃபியா என்று சொல்லக்கூடிய எப்படி இருக்கும் என்ற விஷயங்கள் நமக்கு சொல்லப்படல. நமக்கு எவ்வளவு சொல்லப்பட்டதோ அதன் மீது ஈமான் கொள்வதுதான் ஒரு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்களுடைய மன்ஹஜில் புரிந்து வாழக்கூடியவர்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது. சஹாபாக்களுக்கும் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது, அவர்களும் இதை அப்படியே கேட்டோம், கட்டுப்பட்டோம், கேட்டோம், அதை நாம் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் படைப்பினத்திற்கும் படைப்பாளனுக்கு நம் ஒப்பாக நாம் எப்பொழுதுமே அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால்தான் அல்லாஹு தாலா தன்னை பற்றி எப்படி வர்ணிக்கின்றானோ திருமறையிலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹை பற்றி எப்படி வர்ணித்தார்களோ அப்படியே ஈமான் கொள்வதுதான் நமக்கு நம்முடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கின்றது. ஆக இந்த தருணத்தில் இந்த ஹதீஸு ஒவ்வொரு அல்லாஹ் மீது ஆதரவிக்கக்கூடியவர்களும் அல்லாஹு தாலாவுக்கு அதே போல மாறு செய்து வாழக்கூடியவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், மன்னிப்பதற்காக தயாராக இருக்கின்றான். அடியான் அவன் முன்னே வந்து அல்லாஹிடம் மன்றாடி அவன் ஆதரவு வைத்து மன்னிப்பு கோரும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அது அவனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. அல்லாஹ் விரும்புகின்றான் அடியானை மன்னிப்பதற்காக. ஆக அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நன்மையான அமல்களை செய்த நிலையில் அல்லாஹ் மீது ஆதரவு கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை எப்பொழுதுமே அல்லாஹ் வைத்து அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் சிறு குறு தவறுகள் நடந்துவிட்டது பிறகு அல்லாஹ்விடம் நாம் விரைந்து பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடம் நம்ம தௌபா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.